வணக்கம். சீதாஸ் பேஜஸ். சீதாஸ் பேஜஸில் நம்ம வந்து விமர்சனம் கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கே தெரியும், திரைப்படம் பரிந்துரை தான். ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம எல்லாரும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு பரிந்துரை, அவ்வளோதான் நம்ம சொல்லி சேர்ந்துட்ருக்கோம். இப்போ வந்து ரீசெண்டாக நான் பார்த்ததில் பறந்து போ வந்து பார்த்துட்டு இது கட்டாயமாக ரிவ்யூ பண்ணணும்னு இது 2-3 நாளாக நினச்சிட்ருக்க ஒரு விஷயமா இருக்குது. இது ஏன் இப்போ போய் ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னு கொஞ்சம் வருத்தமாக இருந்தது எனக்கு. இது வந்து சம்மர் ஹாலிடேஸில் ரிலீஸ் பண்ணியிருந்தால் எல்லா குழந்தைங்களும் என்ஜாய் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு தோணுச்சு. குழந்தைகள் படம்ன்றதே ரொம்ப குறைவாக வருது நம்ம ஊரில். ஸோ இது வந்து ரொம்ப நான் வந்து ஃப்ரைடே அன்றைக்கே தான் போயிருந்தேன். அந்த வந்திருந்த குழந்தைங்கள்லாம் கடைசி வரைக்கும் அப்படியே சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. ஏன்னா அவங்க பண்ணுற குறும்பு தான் படம். அதனால அவங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க எல்லாம். பேரண்ட்ஸும் பார்த்திங்கன்னா எல்லோரும் என்ஜாய் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஆஃப்டர் அ லாங் டைம் ஒரு ஆஸ் அ ஃபேமிலியாக போய் எல்லாருமே என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருந்தது. இது வந்து அந்த பாராட்டு 2 பேருக்குமே போனோம். ராம் வந்து ரொம்ப அழகாக இந்த மாதிரி ஒரு லைன் எடுத்திருக்காருன்றதே ஒரு பாராட்டக்கூடிய விஷயம். அதே மாதிரி சிவாவும் வந்து அவருடையதையும் விட்டுக்கல, சீரியஸான கதாபாத்திரமாக இருந்தாலும் அந்த காமெடியும் கூடயே கொண்டு போயிருக்காரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி அந்த குட்டி பையன் மித்துல் ரேயான் அப்படின்னாங்க, ரொம்ப அழகாக நடிச்சிருக்கான். இதில் சொல்லக்கூடியது சிவா வந்து ரொம்ப மாற்றிட்டுருக்காரு. தன்னை மாற்றிட்டு ரொம்ப பொறுப்புள்ள ஒரு அப்பாவாகவும் ப்ளஸ் பையன் கூட வந்து ஒரே சேட்டை பண்ணுற ஒரு அப்பாவாகவும் தான் இருக்கார். அதே மாதிரி அம்மா கிரேஸ் ஆண்டனி அம்மா ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க அந்த பொண்ணு. ஒரு அம்மாவாக வந்து இன்றைக்கி இருக்கிற அம்மா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் எப்படி என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்குன்றது ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. நல்ல எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அவங்களுக்கு. ஸோ இதில் சொல்லிகிட்டே போகலாம், இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நடித்தது. பட் இதுதான் மெயின் லீட் கேரக்டர்ஸ், இவங்க தான். இது வந்து கதைன்னா நீங்கள் எல்லாருமே ட்ரெய்லர் பார்த்தா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் வேறு யார் சப்போர்ட்டும் கிடையாது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. இந்த குழந்தைய பார்த்துக்கணும். இந்த குழந்தைய வந்து என்ன பண்ணுவாங்க அவங்க லீவில் ஹாலிடேஸ்லலாம் அவங்க என்ன பண்ண முடியும் அவங்களால? 2 பேருமே போராடிட்டு இருக்கும் பொழுது அந்த குழந்தைக்காக எவ்வளோ நேரம் அவங்களால செலவு பண்ண முடியும்? அதுக்காக குழந்தைய பிஸியாக வச்சுக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லா வீட்லேயுமே நடக்கிற ஒரு விஷயந்தான் இது. இதை வந்து ஒரு குழந்தையுடைய ஆங்கிள்லேருந்து பார்த்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஒரு வெளிநாட்டு படங்களுக்கு ஈக்குவலாக சொல்லலாம். ஏன்னா அவங்க தான் வந்து கதையை வந்து இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணுவாங்க. ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதே விஷயத்தில் போகிறது அப்படின்றது இப்போ நிறைய வர ஆரம்பிச்சிருக்கு தமிழில். இந்த மாதிரி ஒரு படம் இது. ஆனால் உங்களுக்கு ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும். என்ன இது மாதிரி ஒரு கன்ஃபைண்டாக வாழறோம் நம்ம அப்படின்றது தான். அந்த கதைன்னு எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோதான். குழந்தை வந்து அப்பா அம்மா பிஸியாக இருக்காங்க, வீட்டில் வச்சுட்டு போகிறாங்க. அவனுக்கு நிறைய ஆன்லைன் கிளாஸ்ன்னு போட்டு போகிறாங்க. அவனால் வீட்டில் இருக்கவே முடியல. அம்மா ஒரு இடத்துல, அப்பா ஒரு இடத்துல. அப்பா மட்டும்தான் நைட்டில் வராரு. இவனுக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன லைஃப் இதுன்னு. ஆனால் அவனே வந்து அப்பாவுடைய அப்பா எப்படி பிஹேவ் பண்ணுறாரு அப்படின்றத பார்க்குறான். வெளி உலகத்தெல்லாம் பார்க்குறான். அப்போ வந்து எல்லாருக்குமே இவங்க அப்பா அம்மா அந்த பையன் எல்லாருக்குமே ஒரு சேஞ்ச் வருது. அது என்ன மாதிரி சேஞ்ச் எப்படி வருது அப்படின்றது தான் ஒரு கதை. ஸோ ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. அதனால் இது நான் கேட்டுக்கிறது வந்து எல்லோரும், நான் இதுக்கு மேலே ரொம்ப சொல்ல விரும்பலை. ரொம்ப என்ஜாயபுளாக இருக்குது படம். அது மட்டும் இருக்குது. உங்களுக்கு மெசேஜ்னும் போட்டு தெளிக்கலை, நிறைய மெசேஜ் இருக்குது தான். ஆனால் என்ஜாயபுளாக ஃபுல்லாக ஃபன்னாக உட்காந்து பார்த்துட்டு வரலாம். நீங்கள் மெசேஜே கூட எடுத்துக்காமல் வெறும் படத்தையே பார்க்கணுன்னு போனீங்கன்னா கூட ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபோட்டோகிராஃபி எஸ்பெஷலி ரொம்ப நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி என்கே ஏகாம்பரம் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஏன்னா இது சிட்டியும் காட்டணும், உங்களுக்கு வெளியிலையும் காட்டணும் அப்படின்னும் பொழுது ரொம்ப அழகாக காமிச்சிருந்தார் எல்லாம். மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடல்கள்லாம் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்தது. என்ன படத்தோடு சேர்ந்து வருது. படத்தில் என்ன சொல்லணுமோ அதை வந்து அந்த ஒரு பாட்டாக சொல்லியிருக்காங்க. அதுவுமே என்ஜாயபுளாக ஒரு பாட்டாக போட்டிருக்காங்க. அதெல்லாம் அதுவும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ ஆன் த ஹோல் ரொம்ப நல்ல படம். மிஸ் பண்ணாதீங்க. ஓடிடிக்காக வெயிட் பண்ணாதீங்க. மிஸ் பண்ணாதீங்க. தியேட்டரில் போய் பாருங்கள் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.